பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சென்னை குரோம்பேட்டில் இருக்கிற லலிதா ஜுவல்லரிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நியூ அரைவல்ஸாக நிறைய லைட் வெயிட் கலெக்ஷன்ஸில் தாலி செயின்ஸ் வந்திருக்கு, முகப்பு தாலி செயின்ஸ். அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வேஸ்டேஜ் ரொம்ப உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இன்றைக்கி நான் காட்ட போகிற எல்லா செயின்ஸுக்குமே உங்களுக்கு 4 to 5% தான் வேஸ்டேஜுங்க. ஸோ இந்த மாதிரி வேஸ்டேஜ் வெளியே எந்த ஷாப்ஸ்லேயும் கிடைக்காது. வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற முறுக்கு செயின்லேயே வந்து முகப்பில் உங்களுக்கு பால் பேட்டர்ன் கொடுத்து நடுவில் ஒரு பைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பைப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய உங்களுக்கு ஒர்க் வச்சுருக்கு, ஸ்பைரல் மாதிரி போட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராம்ஸ் உங்களுக்கு 22.5 கிராம்ஸ் வருது. அதாவது 2.25 சவரன், 3 பவுனுக்கு கம்மி தான். ஆனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மோர் தென் 3 பவுன் லுக் இருக்கும். நம்ம தாலி செயினாகவும் போட்டுக்கலாம், அது புது பேட்டர்னாக வந்திருக்கு. இல்லை தொண்ணை செயின் போட்டு ஒரு டாலர் போடுங்க, சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த கொடி வந்து மிஷின் கட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சுந்தரிலேயே மிஷின் கட் மாடல்னு சொல்லுவோம். இந்த முகப்பு பேட்டர்ன் வந்து ரொம்ப புதுசாக கொடுத்துருக்காங்க, பாலும் வச்சுருக்காங்க. இதுவும் உங்களுக்கு 22.500 கிராம் வந்து வருதுங்க. 2.25 சவரன் வரும். ஸோ ரொம்பவே நல்லா உழைக்கும், ரொம்ப நாள் உங்களுக்கு இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த தாலி கலெக்ஷனுமே உங்களுக்கு சுந்தரி பேட்டர்ன் செயின்னு சொல்லுவாங்க. மிஷின் கட் பண்ணியிருக்காங்க. நடுவில் வந்து அந்த பைப்பில் எப்படி டிசைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்பைரலாக ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதில் பாலும் உங்களுக்கு 2 பக்கமும் கொடுத்துருக்காங்க. இதோட கிராம்ஸ் வந்து 35.480 கிராம்ஸ் வருதுங்க. அதாவது உங்களுக்கு 4.5 சவரன் லுக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். 5 சவரன் இல்லை, 4.5 சவரன் தான் வரும். ஆனால் ரொம்ப நாளைக்கு உழைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சேம் நம்ம முறுக்கிலே வந்து 2 பால் கனெக்ஷன் கொடுத்து நடுவில் லக்ஷ்மி கொடுத்துருக்காங்க. 2 பக்கமும் நமக்கு லக்ஷ்மி வரும். இதில் என்னென்னா நடுவில் மட்டும் கிடையாது, சுற்றி அஷ்டலக்ஷ்மிகளும் இருக்குது. உங்களுக்கு பக்கத்தில் காமிச்சா தெரியும்னு நினைக்கிறேன். பால் பேட்டர்ன் மாதிரி கொடுத்து இதுவும் உங்களுக்கு 37 கிராம்ஸ் வருது. 37 கிராம் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 4.25 சவரன் வரைக்கும் வரும். ஸோ தாலி செயினுக்கெலாம் போடுறது இந்த மாதிரி அழகாக எடுத்து போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்தீங்களா, அஷ்டலக்ஷ்மிகளும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து மகாலட்சுமி பதிச்சிருக்காங்க. சுற்றி மீதி இருக்கிற 7 லக்ஷ்மி, மொத்தம் 8 லக்ஷ்மி இருக்குங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு 6 பவுண்ட் லுக்கு அந்த மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட கிராம் வந்து உங்களுக்கு 4.25 தான் வருது. ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்க்கலாம். அடுத்து நம்மளோட மிஷின் கட்டு சுந்தரி தாங்க. சுந்தரி பேட்டர்னில் 27.6 கிராம் இருக்குது. இப்போ நான் காட்ட போகிறது சேம் உங்களுக்கு பால் பேட்டர்ன் 2 பக்கமும் கொடுத்து நடுவில் ஹாலோவாக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த முகப்பு 2 பக்கம் திரும்பினாலும் உங்களுக்கு பார்வையாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இன்றைக்கி நான் காட்ட போகிற எல்லா முகப்புமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஒரு 20ல் இருந்து 30 கிராம் 35 கிராமே அதிகம் தான். 30 கிராமுக்குள்ளே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு கோலம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா பேட்டர்ன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 2 பக்கமுமே உங்களுக்கு இது வருது, நல்லா பார்க்க பார்வையாக இருக்கும். அந்த பால்லையுமே உங்களுக்கு டாட்டாக கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு சுந்தரி செயின் தான், ஸ்மூத் சுந்தரி மாதிரி செயின் சொல்லுவாங்க. இது 35.4 கிராம்ஸ் வருது. இதுவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4.5 சவரனுக்கு மேலே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு பேட்டர்ன்ஸ் எல்லாமே. நம்ம முகப்பிலே வந்து எப்பயுமே போடுற அதே பேட்டர்ன் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்குறதும் உங்களுக்கு ஒரு ஃப்ளவரில் 2 பக்கம் லீஃப் வச்ச மாதிரி நடுவில் முகப்பு கொடுத்துருக்காங்க. ஸ்மூத் சுந்தரி பேட்டர்ன் தான் இதுவும், சரிங்களா. ஸோ 2 பக்கமும் பால் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். பால் எல்லாத்துலேயுமே ரொட்டேட் ஆகுங்க, அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இது உங்களுக்கு 43 கிராம் வருது. ஸோ 43 கிராம்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 5.25 சவரன் வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன். ஸோ அவ்வளோ அழகாக ஷைனிங் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஷைனிங்காக ஃப்ளவர், அந்த பக்கம் ஒரு கூம்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு பால் வந்து நல்ல ஸ்ப்ரைரல் கொடுத்துருக்காங்க. 26 கிராம்ஸ் வருது. மிஷின் கட் ஒர்க் தான், அதாவது செயின் வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் உழைக்கும். ஸோ தொலை செயினாகவும் போட்டுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி ஒரு 5 பவுனு 4 பவுனெல்லாம் நம்ம தாலி செயின் போட்டிருக்கோம்னா ஒரு 3 பவுனுக்குள்ளே செயின் வாங்கி துணையாக ஆட் பண்ணிக்கலாம் டாலரோட. அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த செயின் வந்து முறுக்கு பேட்டர்னில் பாலில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் கொடுத்துருக்காங்க. நடுவில் இருக்கக்கூடிய அந்த முகப்பு வந்து நல்லா ஹாலோவாக பார்க்க பெருசாக லீஃபும் கொடுத்துருக்காங்க, அழகாக இருக்குது. ஸோ இதோட கிராம் வந்து 32 கிராம்ஸ் வருதுங்க. கரெக்டாக உங்களுக்கு 4 பவுன் தான் வரும். ஓகேவா. முறுக்கு செயினில் இந்த மாதிரி பேட்டர்ன் போடுறது புதுசாக இருக்குது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த டியூப் ஒர்க் பாருங்களேன், அவ்வளோ கட்டுக்கட்டாக கொடுத்துருந்தாங்க, ரொம்ப ட்ரெண்டியாக இருந்துச்சு. ஸோ இதோட கிராம்ஸ் உங்களுக்கு 22 கிராம்ஸ் தான். ஒரு 22ல் நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. இது 22.7 கிராம்ஸ் வருது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதும் சேம் உங்களுக்கு அந்த டியூப் பேட்டர்ன் பாருங்களேன், எவ்வளோ அழகாக ஷைனிங்காக கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு பால் வச்சு முறுக்கு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு 27 கிராம் வருங்க.
27 கிராம்ங்கிறது 3.25 சவரன் வரும். எனக்கு மோஸ்ட்லி இந்த முறுக்கு செயினில் சைடில் இந்த டியூப் பேட்டர்ன் கொடுத்துக்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வாங்கினா நம்மளும் இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் வந்துச்சு. ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. எப்பயுமே நம்ம ஸ்மூத் சுந்தரியில் தான் நிறைய முகப்பு கலெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, நமக்கு முறுக்கு செயினில் அவ்வளோ வராது. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கொடி பேட்டர்ன். நிறைய பேருக்கு இந்த கொடி பிடிக்கும். ஸோ இந்த கொடி பேட்டர்னில் 4 பவுனில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், உங்களுக்கு அருந்தே போகாது. இது வந்து ரொம்ப கரூர் கொடின்னு சொல்லுவாங்க. இது ஸ்மூத் சுந்தரி கிடையாது, கரூர் கொடி நல்லா வெடப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெல்லுன்னு பிடிக்காதவங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது ஜஸ்ட்டு 15 கிராம்ஸ் தாங்க. 2 பவுண்டில் உங்களுக்கு நீளமான செயின் வந்துடுது பாருங்களேன், அழகாக இருக்கும் இந்த செயின் உங்களுக்கு. ஸோ ரொம்ப பார்க்க பார்வையாக இருக்குது. ஸோ இதுலேயும் உங்களுக்கு கட் ஒர்க் கொடுத்துருக்காங்க, நடுவில் இந்த டியூப் மாதிரி கொடுத்து உங்களுக்கு மிஷின் கட்டுன்னு சொல்லுவாங்க இந்த செயினை மோஸ்ட்லி. இது உங்களுக்கு 27 கிராம்ஸ் வருதுங்க. நமக்கு 27 கிராம்ஸில் தான் முகப்பு வந்து லலிதாவில் ஸ்டார்ட் ஆகுதான்னா கிடையாது. லலிதாவில் வந்து உங்களுக்கு 2 பவுன்லேயே இருக்குது, 1.5 பவுன்லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது. தாலிக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3 பவுன் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு 2.5 பவுனுக்கு மேலே எடுத்திங்கன்னா. இப்போ நீங்கள் பார்க்குறது பாருங்களேன், அழகாக வந்து நமக்கு ஒரு 8 மாதிரி கொடுத்துருக்காங்க, இன்ஃபினிட்டி சிம்பிள் மாதிரி. அதில் ஃப்ளவரும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறதும் உங்களுக்கு ஸ்மூத் சுந்தரியில் மிஷின் கட்டு தான் வரும். ஸோ அழகாக வந்து ஸ்பைரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, வெறும் 16 கிராம் தான் இது. உங்களுக்கு பால்ஸும் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்குறது சேம் முறுக்கில் உங்களுக்கு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த முறுக்கு பேட்டர்ன் யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு பைப் டிசைன் கொடுத்து அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே லலிதாவில் வந்து புதுசாக வந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 31 கிராம். இதுக்கு முன்னாடி லலிதாவில் நிறைய தாலிக்கொடி கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கேன். இது இன்றைக்கி நான் வீடியோ எடுக்க போகும்போது அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இந்த பீசஸ்லாம் கொண்டுட்டு வந்தாங்க. அதனால் இதையும் உங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவில் நான் காட்டிகிட்ருக்கிற எல்லா முகப்புடைய தாலி கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேஸ்டேஜ் வரும் 4 கிராம் டு 5 கிராம்குள்ளேயே ஃபினிஷ் ஆகிடுங்க. இந்த செயின் மாடல்ஸ் எல்லாமே நீங்கள் வெளியே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது 8, 9, 10, 11, 12 கூட உங்களுக்கு வேஸ்டேஜ் போகும். சரிங்களா? ஸோ இப்போ நகை விலை வந்து ஏறிட்டே இருக்குது. இந்த டைமில் வேஸ்டேஜ் எங்கே கம்மியாக கிடைக்குதுன்னு பாருங்கள். பியூரிட்டி எல்லாம் உங்களுக்கு சேம் 916 ஹால்மார்க் தான். ஏன்னா சில பேர் கேட்டிருக்கீங்க, வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு பியூரிட்டி கம்மியாக இருக்குமான்னு. அப்படி கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பிளெயின் முறுக்கு செயின் எல்லாமே உங்களுக்கு 1 பவுன் வேஸ்டேஜ்லேயே கொடுத்துருவாங்க. இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது 55 கிராம், ஒரு சாம்பிளுக்கு காட்டுறேன். ஸோ வேஸ்டேஜ் முறுக்கு செயின் பிளெயின் முகப்பு இல்லாமல்னா 1%லேருந்தே இவங்ககிட்ட ஸ்டார்ட் ஆகுது. நாளுக்கு நாள் தங்கத்தோட விலை கூட்டிகிட்டே தான் போகுது. இனிமேல் தங்கம் வாங்கக்கூடாதுன்னு யோசிக்காதீங்க. தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. சேதாரம் செய்கூலி இல்லாமல் தங்கம் வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு பண்ணுங்கள். நம்ம லலிதாவில் வந்து பல்க் அமௌண்ட் டெபாசிட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்குது. 11 மாதம் கழிச்சு சேதாரம் செய்கூலி இல்லாமல் நகை எடுத்துக்கலாம். இல்லை சிறுக சிறுக சேமிக்கணும்னாலும் நீங்கள் 11 மாதம் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி சேதாரம் செய்கூலி இல்லாமல் நீங்கள் தங்கம் வாங்கிக்கலாம். பழைய நகையை கொண்டு வந்து மாற்றணும்னு நினச்சாலும் நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் புது ஜுவல்லரி எடுத்துக்கலாம். இது மூலியமாக உங்களுக்கு பெரிய அமௌண்ட், ஒரு லம்சம் அமௌண்ட்டே வந்து உங்களுக்கு கம்மியாகும். அப்படி கம்மியாகக்கூடிய பட்சத்தில் நகை வந்து நல்ல லாபத்தோடையே நீங்கள் எடுக்கலாம். இன்றைக்கி நான் காமிச்ச கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நம்மளோட அம்மு பாசிட்டிவிட்டி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் பாருங்கள். நீங்கள் கேட்டுட்டு இருந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த நாளில் உங்களுக்கு வரும். பாய்.